கர்ம என்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் இன்னும் சரியாக சொல்ல போனால் கர்மன் என்கிற ஒரு சப்தம். அதில் முதல் வேற்றுமையிலே கர்ம என்று வரும். தமிழிலே வரும் பொழுது அதை நாம் கர்மம் என்று தான் சொல்லுகிறோம். ஆகையால் கர்மா என்று சொன்னால் அது ஒரு நல்ல சொல் போலவும், கர்மம் என்று சொன்னால் அது என்னமோ தப்பான சொல் போலவும் உலகத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது. அது வேண்டாம். கர்மம் என்கிற வார்த்தைக்கு செயல்பாடுன்னு அர்த்தம். செயல்கள் ரெண்டு வகையாக இருக்கும், நல்ல செயல்கள், தீய செயல்கள். நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கான பலத்தை கண்டிப்பாக அனுபவிப்போம் என்பதுதான் கர்ம சித்தாந்தம் என்று சொல்லப்படும். இப்போ யாராவது தப்பு பண்ணி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முன் ஜன்மங்களிலே பண்ண புண்ணியத்தினுடைய பலத்தை தற்போது அனுபவிக்கிறார்கள் என்றுதான் பொருளே தவிர அதனால் அவர்கள் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பயனே இல்லை என்பது கிடையாது. கண்ணன் பகவத்கீதையிலே சொல்கிறான், அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. உலகத்தில் எல்லா நற்செயல்களையும் நான் தான் பெறுகிறேன், அதற்கான பலத்தையும் நான் தான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் கண்ணன். அப்போ நான் பண்ணக்கூடிய எல்லா செயல்களையும் அரசு பார்க்கிறதோ இல்லையோ, காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பகவான் பார்த்து கொண்டே தான் இருப்பான். பகவான் எப்பொழுதும் யாரையும் பண்ணியே ஆக வேண்டும் என்று தள்ள மாட்டான். ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது நம் கையிலே தான் இருக்கும். அவன் திருந்துவதற்கான வாய்ப்பு அளித்தார். அப்ப கூட அவன் சரியான முடிவெடுத்திருக்கலாம், ஆனால் அவன் எடுக்கலை. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரியான முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுதும் நமக்கு பகவானால கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதை நாம் எவ்விதமாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது நம் கையிலே இருக்கிறது. பரிகாரஸ்தலம் யூடியூப் சேனல் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்தை குறித்து பல கேள்விகள் நமக்கு இருக்கும். அதில் முக்கியமான கேள்வி கர்மத்தை பற்றின கேள்வி. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறதா, இல்லை என்னால் ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? கர்மம் அடியாகத்தான் எல்லாம் நடக்கிறது என்றால் நான் என்னதான் பண்ணுவது? இதில் கடவுளுக்கு, இறைவனுக்கு என்ன பங்கு? இந்த மாதிரி பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் பதிலை தெரிந்து கொள்ள பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம், கர்மமா கர்மாவா? சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை இது. கர்ம என்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் இன்னும் சரியாக சொல்ல போனால் கர்மன் என்கிற ஒரு சப்தம். அதில் முதல் வேற்றுமையிலே கர்ம என்று வரும். தமிழிலே வரும் பொழுது அதை நாம் கர்மம் என்று தான் சொல்லுகிறோம். ஆழ்வார்கள் கருமமும் கரும பலனுமாகிய காரணந்தன்னை என்கிற பல இடங்களிலே கர்மம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகையால் கர்மா என்று சொன்னால் அது ஒரு நல்ல சொல் போலவும், கர்மம் என்று சொன்னால் அது என்னமோ தப்பான சொல் போலவும் உலகத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது. அது வேண்டாம். கர்மம் என்றால் அது ஒன்றும் தப்பான சொல் இல்லை, கர்மம் என்றே சொல்லலாம். அப்படித்தான் ஆழ்வார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இந்த வீடியோவில் கர்மம் என்று தான் நான் சொல்ல போகிறேன். இப்பொழுது கர்மம் என்றால் என்ன என்று பார்ப்போம். கர்மம் என்கிற வார்த்தைக்கு செயல்பாடுன்னு அர்த்தம். செயல்கள் ரெண்டு வகையாக இருக்கும், நல்ல செயல்கள், தீய செயல்கள். நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கான பலத்தை கண்டிப்பாக அனுபவிப்போம் என்பதுதான் கர்ம சித்தாந்தம் என்று சொல்லப்படும். இன்று நாம் ஒரு நல்லதை பண்ணினால் அதற்கான பலத்தை நாம் கண்டிப்பாக அனுபவித்தே தீர்வோம். இன்று ஒரு தப்பை நாம் பண்ணினாலும் கண்டிப்பாக அனுபவித்தே தீர்வோம். இல்லையே, உலகத்தில் பலரும் தப்பான காரியங்களை செய்து மிக மகிழ்ச்சியாக வாழ்வதை நாம் பார்க்கிறோமே. அதே போல நல்ல செயல்களை எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் கஷ்டப்படுவதையும் நாம் பார்க்கிறோமே. என்றால் அப்போ நாம் இன்னும் கர்ம சித்தாந்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஆமாம், இன்று நாம் ஒரு நல்லதை செய்தால் அதற்கான பலன் உடனடியாகவே கிடைக்கும் என்பது கிடையாது. உடனடியாகவும் கிடைக்கலாம், கொஞ்சம் காலம் கழித்தும் கிடைக்கலாம், இல்லை இந்த ஜென்மம் கிடையாது,
அடுத்து வரக்கூடிய ஜென்மங்களிலும் கிடைக்கலாம். இப்போ யாராவது தப்பு பண்ணி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முன் ஜென்மங்களிலே பண்ண புண்ணியத்தினுடைய பலத்தை தற்போது அனுபவிக்கிறார்கள் என்றுதான் பொருளே தவிர அதனால் அவர்கள் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பயனே இல்லை என்பது கிடையாது. அல்லது அவர்கள் பண்ணக்கூடிய அந்த தப்பான செயல்களுக்கு இன்று அவர்கள் தண்டனை அனுபவிக்கவில்லை என்பது கிடையாது. அப்போ எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக இதனுடைய பலன் உடனடியாகவும் கொஞ்சம் நேரம் கழித்தோம் கிடைத்தே தீரும் என்பதுதான் கர்ம சித்தாந்தம் என்று அழைக்கப்படும். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். நாம் இப்போ எல்லாமே நான் முன்னாடி செய்திருக்கக்கூடிய கர்மன் காரணமாகத்தான் நடக்கிறது என்றால் என் கையில என்னதான் இருக்கு? அது மட்டும் இல்லை, இங்க பகவானுடைய பங்கு என்னது? இந்த ரெண்டு கேள்விகள். உலகத்திலே நாம் ஒரு கர்மத்தை பண்ணுகிறோம், ஒரு செயலை பண்ணுகிறோம் என்றால் அதற்கான பலனை யார் கொடுக்கிறார்கள்? நாம் ஒரு நல்லதை பண்ணினால் அந்த நல்லதை பார்த்து அதை நினைவில் கொண்டு யாரேனும் அதுக்கு நல்ல பலத்தை கொடுத்தால் உண்டு. நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருப்பது யார் என்றால் இறைவன் பகவான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்ணன் பகவத்கீதையிலே சொல்கிறான், அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. உலகத்தில் எல்லா நற்செயல்களையும் நான் தான் பெறுகிறேன், அதற்கான பலத்தையும் நான் தான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் கண்ணன். அப்போ நான் பண்ணக்கூடிய எல்லா செயல்களையும் அரசு பார்க்கிறதோ இல்லையோ, காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பகவான் பார்த்து கொண்டே தான் இருப்பான். நாம் ரகசியமாக பண்ணினாலும் எல்லாருக்கும் தெரியும்படியாக பண்ணினாலும் நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பகவான் கவனித்து கொண்டே தான் இருக்கிறான். அந்த பகவானுடைய பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. அப்போ நாம் பண்ணுகிறோம், நல்ல செயல்களை பண்ணினாலும் தப்பான செயல்களை பண்ணினாலும் அதை யார் நினைவில் கொள்கிறார் என்றால் பகவான் நினைவில் கொள்கிறான். அந்த பகவான் நினைவில் கொண்டு அதற்கான பலத்தை சரியான காலம் பார்த்து கொடுத்து விடுவான். இதுதான் பகவானுடைய பங்கு. நாம் பண்ணக்கூடிய கர்மங்களை பார்த்து அதற்கான பலத்தை கொடுத்தல் பகவானுடைய பங்கு. சரி, இப்போ பகவான் இதை மாதிரி கொடுக்கிறான், நம் கையில் என்னதான் இருக்கிறது என்றால், இப்போ பாருங்க, ஒரு கதை சொல்லி உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்க பார்க்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறான், தன்னுடைய நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடுகிறான். கிரிக்கெட் விளையாடும் பொழுது அந்த பேட்ஸ்மேன் அவர் வேகமாக அடிக்கிறார் பந்தை, வந்து சிக்ஸர் பறக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போய் விழுகிறது. அந்த தோட்டத்திலிருந்து பந்தை எடுத்து கொண்டு வருவதற்காக இந்த பிள்ளை செல்கிறான். சென்றவன் பந்தை எடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது பக்கத்திலே பார்த்த ஒரு மாமரம், மாமரத்திலிருந்து அழகாக ஒரு மாம்பழம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலம் யாரையும் சேர்ந்தது கிடையாது என்று வைத்துக் கொள்வோம். அப்போ இவனுக்கு இந்த மாம்பழம் கிடைத்துள்ளது. அங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு பல பேர் இருந்தார்கள், ஆனால் இவனுக்குத்தான் அந்த பந்தை எடுத்து கொண்டு வரும்படியான வாய்ப்பு கிடைச்சது. அங்கே அவனுக்கு ஒரு மாம்பழமும் கிடைச்சது. இந்த மாம்பழம் அவனுக்கு மட்டும் எதனால் கிடைக்க வேண்டும் என்றால், இவன் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு நல்லதை பண்ணியிருக்கான், ஒரு சின்ன புண்ணியம். அந்த சின்ன புண்ணியத்துக்கு பலத்தை பகவான் அந்த மாம்பழம் மூலமாக கொடுக்க பார்க்கிறான். பகவான் என்ன பண்ண பாருங்களே, நேர மாம்பழத்தை அவனுடைய வாயில ஊட்டவில்லை, அந்த மாம்பழம் கிடைக்கும்படியாக செய்தான், அவ்வளவே. இப்போ அந்த மாம்பழம் கிடைத்தது, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பிள்ளைக்கு தன்னுடைய புண்ணியத்தினுடைய பலத்தை அனுபவிப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலை ஏற்பட்ட போது இவன் என்ன பண்ணலாம் யோசித்து பாருங்கள். இவன் அதை பலவிதமாக அணுகலாம். ஒன்று, ஆஹா நல்ல வேளை நமக்கு ஒரு மாம்பழம் கிடைச்சது என்று அந்த மாம்பழத்தை பறித்து தானே யாருக்கும் தெரியாமல் அங்கே சாப்பிட்டு விடலாம். இது பண்ணலாமா? இதுவும் ஒரு வாய்ப்பு, இதுவும் பண்ணலாம். அல்லது நமக்கு பழம் கிடைச்சிருக்கு, இந்த பழத்தை நாம் மட்டும் ஏன் சாப்பிட வேண்டும், நம்முடைய நண்பர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடலாம் என்று அந்த பழத்தை கொண்டு அதை பல துண்டங்களாக்கி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தானும் அதை சாப்பிடலாம். இதுவும் பண்ணலாம். அல்லது கிடைச்ச பழம் அதை கொண்டு ஏதோ ஒரு தப்பான காரியத்தை பண்ணலாம் இல்லையா? பக்கத்தில் ஏதோ ஒரு பூனையை பார்க்கிறான், நாயை பார்க்கிறான், அந்த பழத்தை கொண்டு அதை அடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோமே. அப்போ அந்த கிடைத்த பழத்தை கொண்டு அவன் தப்பான செயலையும் பண்ணலாம். இப்போ இந்த மூணுமே பண்ணலாம். அவன் இந்த மூன்றிலும் வேறு வேறு விதமாக அவன் கர்மத்தை
சேர்த்து கொள்வான். இப்ப பாருங்க, ஏற்கனவே ஒரு காலத்துல புண்ணியம் பண்ணியிருக்கான். பண்ணி இருக்கக்கூடிய புண்ணியத்துக்கு இவன் இந்த பழத்தை இன்று பெற்றிருக்கிறான். அந்த பழத்தை அவன் சாப்பிட்டு விட்டானே, ஆனால் பண்ண புண்ணியம் அது தீர்ந்து விட்டது, முடிஞ்சிடுது. இப்போ அப்படி இல்லாமல் புண்ணியத்துக்காக பழம் கிடைச்சது, அந்த பழத்தை கொண்டு 4 பேருக்கு கொடுத்த உடனே 4 பேருக்கு கொடுத்தல் என்கிற ஒரு நல்ல செயலை பண்ணினதுனால இவனுடைய புண்ணியம் இன்னும் அதிகமாச்சு. புண்ணியத்தினால ஏற்பட்ட சூழ்நிலை தான் எல்லாமே. ஆனா அந்த சூழ்நிலையிலே அந்த பழத்தை கொண்டு அவன் ஒருவேளை நாயை அடித்திருந்தால், அப்போ நல்ல சூழ்நிலை தான், அதை அவன் தப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பாவத்தை சேர்த்து கொண்டான். இப்போ பாருங்க, புண்ணியமானது எப்படி பலன் கொடுக்கும் என்றால் இப்படித்தான் கொடுக்கும். பகவான் எப்பொழுதும் யாரையும் பண்ணியே ஆக வேண்டும் என்று தள்ள மாட்டான். ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது நம் கையிலே தான் இருக்கும். இதே மாதிரி மற்றொரு உதாரணத்தை சொல்கிறேன். பரீட்சித் ராஜா, உங்க அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் இது. பரீட்சித் ராஜா, அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. என்ன சாபம் என்றால், 7 நாளிலே ஒரு பாம்பு வந்து உன்னை கடிக்கும், நீ மரணத்தை அடைவாய். அதுதான் சாபம். அவன் ஒரு தப்பு பண்ணான். அந்த தப்பு பண்ணதுனால இந்த சாபம் கிடைத்தது. இப்போ இவன் பண்ண காரியம் என்னது? பாவத்தை தான் பண்ணியிருக்கிறான். பாவம் பண்ணினதற்கு இவனுக்கு ஒரு பலமாக என்ன கிடைச்சிருக்கு? 7 நாளிலே மரணம். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எதனால் ஏற்பட்ட சூழ்நிலை? பாவத்தினால ஏற்பட்ட சூழ்நிலை. அவன் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா பரீட்சித் என்ன பண்ணுகிறான்? அந்த 7 நாள்களிலே பாகவதத்தை கேட்டு அதன் மூலமாக மோட்சத்தை அடைந்து விடுகிறான். இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை எதனால ஏற்பட்டது? பாவத்தினால ஏற்பட்ட சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு மோட்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் பண்ணக்கூடிய புண்ணியமோ பாவமோ நம்மை ஒரு சூழ்நிலைக்குத்தான் தள்ளும். அந்த சூழ்நிலையிலே முடிவெடுப்பது நாம் தான். பகவான் ஒரு நாளும் நமக்காக முடிவெடுக்க மாட்டான். நிறைய பேர் நினைப்பது என்ன? நாம் முடிவெடுத்து விட்டு பகவான் தான் இப்படி பண்ணினான். என்னிடம் வந்து நிறைய பேர் சொல்லுவார்கள், நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வருகிறீர்களா? எங்களுக்கும் ஸ்ரீரங்கம் வரணும்னு ஆசை. ஆனா என்னமோ பகவத் சங்கல்பமே இல்லை. பகவான் ஆசைப்படலைன்னு சொல்லுவான். உண்மை என்ன தெரியுமா? நாம் ஆசைப்படலை. எவ்வளவோ வேலைகள் இருக்கு, எவ்வளவோ பேர் சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட நாம் மெனக்கெட்டு போயிட்டு வருவோம். ஆனா இறைவனை சேவிக்க வேண்டும், ரங்கநாதரை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நாம முடிவெடுப்பது கிடையாது. அந்த சமயத்தில் மட்டும் என்ன பண்ணிடும்? அவருடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்கு சங்கல்பம் ஏற்பட்டால், சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டால், அதுக்கு மேல அவருடைய சங்கல்பமும் வேணும். அது இல்லாம நடக்காதுதான். ஆனா எல்லாத்தையும் அவர் தலை மேல தள்ள முடியாது. முடிவெடுக்கக்கூடியது நாம் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வேதவியாசர் பிரம்மசூத்திரங்கள்ல காட்டி இருக்கிறார். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், சங்கராச்சாரியர் முதலானவர்கள் தங்களுடைய பாஷ்யங்களில் இதை பற்றி நன்கு விளக்கி இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்போ இதை பார்த்தோமா? கர்மம் என்பது சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நம் கையிலே தான் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், சுவாமி, ஒரு எறும்பு கூட பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் அசையாது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நீரோ எல்லாம் நம் கையில தான் இருக்கு என்பது போல சொல்கிறீரே, இது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதற்கான விடையையும் சொல்லிவிடுகிறேன். பொதுவாக நாம் முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முடிவெடுக்கும் பொழுது பகவான் வேணும், பகவானுடைய சங்கல்பம் வேண்டும். என்ன சொல்லுவார்கள்? ஒரு முடிவெடுக்கும் பொழுது முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியும். ஸ்ரீரங்கம் அப்படின்ற எண்ணம் வரும். சரி, ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போம். அந்த முடிவெடுக்கும் பொழுது வரையிலும், அந்த சமயம் வரையிலும் பகவான் பேசாம இருப்பானாம். உதாசீனன் அப்படின்னு சொல்லுவான். உதாசீனப்படுத்தி இருப்பான். அவனா தூண்ட மாட்டான். நீ ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு தூண்ட மாட்டான், போகாதேன்னு சொல்ல மாட்டான். எண்ணம் பிறக்கும். அந்த எண்ணம் பிறந்து முடிவெடுக்கக்கூடிய தருணத்திலே நாம் முடிவெடுத்தவுடனே அவன் நல்ல முடிவாக இருந்தால், நம்முடைய கர்மங்களுக்கு அனுகுணமாக, பிறருடைய கர்மங்களுக்கு அனுகுணமாக நம்முடைய முடிவு இருக்குமே, ஆனால் பகவான் அனுமதிப்பான். சரி, இவன் இப்படியே பண்ணட்டும்
அந்த பகவான் அனுமதித்தால்தான் நாம் எடுத்த முடிவுக்கு தகுந்தா போலே நம்மால செயல்பட முடியும். நாம பாட்டுக்கு முடிவெடுத்துடலாம். ஆனா பகவானுடைய அனுமதி இல்லைன்னு சொன்னா காரியத்தை நம்மால பண்ண முடியாது. ஆகையால் பகவானுடைய சங்கல்பம் வேணுமான்னு கேட்டா வேணும். அந்த சங்கல்பம் இல்லாமல் உலகத்துல புல்லு கூட அசையாதுதான். ஆனால் முடிவெடுப்பது யாருன்னு கேட்டா நாம் தான் முடிவெடுக்கிறோம். நாம் முடிவெடுக்க, பகவான் அனுமதிக்க, அதுக்கு மேலதான் செயல்கள் எல்லாம் நடைபெறும். சில சமயங்கள்ல பகவான் அனுமதிக்கவில்லை என்றால் நாம் முடிவெடுத்தும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் பெரும்பாலும் நாம் முடிவெடுத்தால் பகவான் சரின்னு அனுமதித்து விடுவான். ஆக பகவானுடைய அனுமதியினால் தான் உலகத்துல எல்லாமே நடக்கிறது. ஆகையால் பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் புல்லு வசையாது இரும்பு வசையாது என்று சொல்லுவது சரிதான். அதே சமயத்துல பகவானுடைய சங்கல்பத்தால தான் எல்லாம் நடக்கிறதுன்னா நம் கையில ஒன்றும் இல்லை என்பதும் கிடையாது. நம்ம கையில நிறைய இருக்கு. முடிவெடுக்கக்கூடியதெல்லாம் நாம் தான். இப்போ முன்னாடி நாம் நிறைய கர்மங்களை பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்தா போலே நமக்கு ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு. மனுஷ ஜென்மம் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் ஒரு இடத்துல பிறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல, ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருக்கலாம், ஒருத்தர் சென்னையில பிறந்திருக்கலாம், ஒருத்தர் கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் பிறந்திருக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய முன் ஜென்ம கர்மத்துக்கு அனுகுணமாக அதுக்கு தகுந்தா போலே நடக்கிறது. அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது. அதுல நாம் எவ்விதமான முடிவுகளை எடுக்கிறோம் என்பது நம் கையிலே தான் இருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்வது என்ன என்றால், ராவணன் இருக்கிறான், நிறைய பாவங்களை புரிந்தவன் தான். அந்த பாவங்களை புரிந்த ராவணனும் கூட ஒருவேளை கடைசியில நினைச்சிருந்தா பகவானை சரணம்னு சொல்லி வந்திருக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ராமருக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. லங்கையில யுத்தம் நடக்கும் பொழுது ராமபிரான் ராவணனை அவமானப்படுத்தி விடுகிறார், அவமதித்து விடுகிறார். தேர் இல்லை, தேரோட்டி இல்லை, கையில வில் இல்லை, தலையில கிரீடம் இல்லை, ஒன்றும் இல்லாத நிலையிலே இருக்கிறான் ராவணன். இந்த மாதிரி அவன் எப்பொழுதும் அவமானப்பட்டதே இல்லை. அந்த சமயத்துல என்னுடைய உயிரையே வாங்கிவிட்டால் போதும்ன்ற எண்ணம் பிறகுமோ அந்த எண்ணமும் பிறந்தது. நான் அப்போ சொன்னார், இன்று போய் நாளை வா, கச்சானு ஜானி கச்சானு ஜானாமி ரணார்த்திதஸ்துவம். இன்று போ நாளை வான்னு சொன்னார். இது அதுக்கு மேல் அவமானம். உயிர் போனால் பரவாயில்லன்னு இருக்கும் பொழுது நான் உன்னுடைய உயிரை பிச்சையாக தருகிறேன், போய் வா அப்படின்னு சொன்னார். ஏன் ராவணனை அனுப்பினார்? தன்னுடைய மனைவியிடம் தப்பாக நடந்தவன், அவளை அபகரித்து கொண்டு சென்றவன், அவனை எதனால விட்டு விட்டார் என்றால், ஐயோ அவனுக்கும் ஒரு வாய்ப்பு தரலாமே, அவன் அடுத்த நாள் வருவதற்குள்ள மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடலாமே, அந்த மாற்றம் ஏற்பட்டால் அவனை ஏற்றுக்கொண்டு விடலாமே, எதனால் அவனை அழிக்க வேண்டும் என்கிற கருணையினால அனுப்புகிறார் பெருமாள். ஆனா ராவணன் அடுத்த நாள் வரும் பொழுது திரும்பி வில்லை பிடித்து கொண்டு வந்தான். வேடிக்கையா சொல்றதுண்டு, பகவானை தோற்கடிக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் இருந்தது, அந்த அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வராமல் வில்லை எடுத்துக்கொண்டு வந்தான். சுவாமி என்ன அஸ்திரம்? பகவானையே தோற்கடிக்கக்கூடிய அஸ்திரம்னா ஒண்ணுதான். பகவானை தோற்கடிக்கக்கூடிய அஸ்திரம் இதோ இந்த அஸ்திரம். கைகூப்புதல் இருக்கு பாருங்களே, அதுக்கு பேர் அஞ்சலின்னு பெயர். ஜலயதீதி அஞ்சலி, பகவானையே நீர் போல உருக்கி விடுமாம் இந்த அஞ்சலி என்பது. அதை பிடித்து கொண்டு வந்திருந்தால், ஐயா நீயே சரண் என்று கைகூப்பி கொண்டு ராவணன் வந்திருந்தால் அவனை வா தோழான்னு கூற்றுப்பார் பெருமாள் ராமபிரான். ஆனா அவன் அது தெரியாமல் மறுபடியும் வில்லை பிடித்து கொண்டு வந்தான், அவன் மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். எதுக்காக சொல்றேன்? அந்த ராவணனுக்கும் கூட வாய்ப்பு இருந்தது, அவன் திருந்துவதற்கான வாய்ப்பு அளித்தார். அப்ப கூட அவன் சரியான முடிவு எடுத்திருக்கலாம், ஆனா அவன் எடுக்கல. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரியான முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுதும் நமக்கு பகவானால கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதை நாம் எவ்விதமாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது நம் கையிலே இருக்கிறது. ஆகையால் நமக்கு இந்த ஜன்மம் கிடைச்சிருக்கிறது, மனுஷ ஜன்மம். இதை நாம் மிகவும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதுக்கு மேலே நமக்கு நன்மையானது இப்போ தெரியலனாலும் கண்டிப்பா உண்டாகும்.
அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆக கர்மத்தை பற்றி பல கேள்விகள். கர்மம் என்றால் என்ன என்றால் நாம் பண்ணக்கூடிய நல்லதும் கெட்டதும் கர்மம் என்று சொல்லப்படும். அதைத்தான் புண்ணியம் பாவம் என்று சொல்லுகிறோம். நான் புண்ணியத்தை பண்ணேன், பாவத்தை பண்ணேன், அது எப்படி எனக்கு பலத்தை கொடுக்கும்னா, நாம் பண்ணுவதையெல்லாம் பகவான் கவனித்து கொண்டிருக்கிறான். அவன்தான் பலத்தை கொடுப்பான். அவன் பலத்தை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பான் என்றால், அந்த பலனை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த பலனை அனுபவிக்க செய்வான் அவன். அதிலேயும் அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்தந்த சூழ்நிலைகளிலே முடிவு எடுக்கக்கூடியவர்கள் நாம் தான் என்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இந்த கர்மம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. கஹனா கர்மணோ கதிஹி அப்படின்னு சொல்லுவார்கள். கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா அது ரொம்ப ஆழமான விஷயம். கண்ணனே சொல்றான். அவன் ஆழமான விஷயத்தை ஓரளவுக்கு நாம் அறிய பார்த்திருக்கிறோம். இன்னும் மேன்மேலென இதை பற்றி பெரியோர்களிடமிருந்து நிறைய கேட்டு தெளிவு பெறுவீர்களாக என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.